Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 129. ஓபன் பண்ணா நம்ம இகாரமா காட்டுறாங்க. அவனுக்கு நைட்டு தூக்கத்துல நம்ம விவி பைரட் ஆன மாதிரி ஒரு கனவு. அவ்வளவுதான். ஐயோ இல்லன்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடிச்சு புரண்டு போய் விவி ரூம் டோரை திறந்து பார்த்தா உள்ள சூப்பரா ரெடி ஆயிட்டு இருப்பான். ஏன் பீதி ஆயிட்டீங்க, ஏதாச்சும் பஞ்சாயத்தானியாப்பா? அவனுக்கே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகும். ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பான்ல, சோ எல்லாம் அடிச்சு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. நல்ல வேலை இது ஒரு கனவுன்னு சொல்லிட்டு திரும்புவான். பார்த்தா கிங் அங்க நின்னுட்டு இருப்பாரு. மாத்தி குட் மார்னிங் சொல்லிட்டு என்னப்பா உன்னையும் பொழந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு திரும்புவாரு. பார்த்தா மண்டை வீங்கி இருக்கும். அப்படின்னா அவரையும் பொழந்துட்டாங்க போல. மக்கள்லாம் பேலஸ்க்கு முன்னாடி ரெடியா நின்னுட்டு இருக்காங்க கிங் பிரின்சஸ் பேசுறத கேட்கறதுக்காக. இங்க விவிக்கு Dress செம டைட். என்ன பண்றது, இதான் ட்ரெடிஷன், அதனால போட்டு தான் ஆகணும். இப்போ இவங்க 10 மணிக்கு ஸ்பீச் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களாமா. அதனாலேயே மக்கள் கூட்டம் அங்க அலமோதிட்டு இருக்கு. அவங்களுக்கும் ஆர்வம் தாங்க முடியல, என்னதான் இவங்க சொல்ல போறாங்கன்னு. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சூப்பரான செரிமோனி நடக்க போகுது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆர்வம் இருக்கத்தானே செய்யும். ஆனா என்ன, விவிக்கு தான் அப்படி இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி என்ன பேசுறதுன்னே தெரியல. கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்னும் பெருசா பேச வேண்டாம், சும்மா போய் நின்று நீங்க எவ்வளவு வளர்ந்திருக்கீங்கன்னு காமிச்சா போதும், நான் அப்பதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், எப்படியும் பிரின்சஸ் நம்மள காப்பாத்துவாங்கன்னு. எல்லாருமே நீங்க பெரிய பொண்ணாயிட்டீங்கன்னு செலிப்ரேட் பண்ண தான் இப்ப வராங்க. சோ கிங்கோட ஃபீலிங்க மதிச்சு என்ன பஞ்சாயத்தா இருந்தாலும் அதை பார்த்து பத்திரமா பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்கப்பா. இப்ப என்னன்னா விவி பேச போற ஸ்பீச்ச அலபாஸ்டா முழுக்க டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நைல் வழியாவும் ஆம்பிளிஃபயர்ஸ் மூலமாவும் பிராட்காஸ்ட் பண்ண போறாங்க. இதெல்லாம் சொல்லும் போது அப்படியே இழிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி லுக் விடுவா. உள்ள பீதியில இருக்காளா இல்ல சந்தோஷமா இருக்காளானே தெரியல. அதுக்கப்புறம் சக்காவுக்கும் இகாரமுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். என்னன்னா ஹார்பர்ல சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. இவங்களால எல்லாம் இன்வால்வ் ஆகி ஒன்னும் பண்ண முடியாது, என்ன பண்றதுன்னு அப்படியே முழிப்பாங்க. அட நம்ம ஆளுக்கும் மெரைனுக்கும் தான் சண்டை. அவனுங்க பீரங்கிய வச்சு கண்டமேனிக்கு அட்டாக் பண்றானுங்க. லூஃபி எல்லாம் வேணாண்டான்னு எவ்வளவு கத்தி பாப்பான், சொல்லி பாப்பான், அவனுக்கு கேட்கற மாதிரி இல்ல. முன்னாடியாச்சு பீரங்கிய மட்டும் யூஸ் பண்ணானுங்க, இப்ப பெரிய சைஸ் கம்பியெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. கூட மிஸ்டர் 2 இருப்பான். இப்போ இரும்பு கம்பியெல்லாம் வச்சு அடிச்சிருக்கானுங்கல்ல, அதெல்லாம் இப்ப வெளியே எடுத்தா அப்படியே கப்பல் மூழ்கிரும். அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணுவான். இதுல வேற அவனுக்கு அட்டாக்க ஸ்டாப் பண்ற மாதிரியே இல்ல, கண்டமேனிக்கு அடிச்சு தள்ளுவானுங்க. அம்மாடிகளும் ஒன்னும் பண்ண முடியாம கத்துன்னு கத்திட்டு இருப்பாங்களா. டாப்பர் பாவம், இதுக்கு மேல எல்லாம் ஓட்டையை அடைக்க முடியாது, வேற ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லுவான். என்ன பண்ண முடியும், நம்ம விவி மிஸ்டர் 2 கிட்ட கத்திட்டு இருப்பா. நீங்களாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்கடான்னு. அவங்களால இப்போதைக்கு ஒரு சைடு மட்டும் தான் சமாளிக்க முடியுது. அதுவும் நம்மளுடைய கப்பலுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டதுனால இப்ப நம்மளுக்கு இப்படியே இருந்தாங்கன்னா கண்டிப்பா மூழ்கடிச்சிருவானுங்க. ஏன்னா அங்க மொத்தம் 8 கப்பல் சுத்தி நின்னு நம்மளுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல நின்னு நேருக்கு நேரு சண்டை போட்டா கூட பரவாயில்ல, 5 நிமிஷத்துல அடிச்சு தூக்கிட்டு போயிருவானுங்க. இப்ப இவங்க விரட்டிட்டு போனாலும் இல்ல பயந்து ஓடுனாலும் அவங்க எப்படியும் இந்த ஃபார்மேஷனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதனாலேயே திக்கு தெரியாம திக்குன்னு நம்மளுக்கு முழிச்சுட்டு இருப்பாங்க. அதுல 2 கப்பல் அந்த சர்ஜன்ஸ் 2 பேர் இருப்பானுங்க. அதான் அந்த அயன் பிஸ்டும் ஜாங்கோவும். அதுலயும் அந்த அயன் பிஸ்ட் எல்லாம் கிண்டல் பண்ணி கத்திட்டு இருப்பான். என்னப்பா கண்ணுகளா அவங்களால எதுவும் பண்ண முடியான்னு. உடனே லூஃபி பார்த்துட்டே, நாயே நீயே ஒரு பைரட்டு, உனக்கு இங்க என்னடா வேலைன்னு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு கத்துவானா. நம்ம சஞ்சய்க்கு அவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். அட அவன் தானே ரெஸ்டாரண்ட்ல வச்சு தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சது. ஏகப்பட்ட பேர் அடிக்கிறதுனால மறந்துடுறான். எங்க அயன் பிஸ்ட் ஓவரா பில்டப் பண்ணுவான். ஒரு வழியா அந்த குக்கையும் அவன் கூட்டத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களை இந்த டைம் வச்சு செய்யாம விட மாட்டேன்டா, நான் அந்த அளவுக்கு நான் பவர் ஆயிட்டேன்னு ஒவ்வொரு ஆங்கிள்லயா பில்டப் பண்ணுவான். இந்த ஜாங்கோ பைரட்டா இருந்த மூதேவி, ஆனா எப்படியோ மெரைன்ல சேர்ந்துக்கிட்டான். அவன் தான் ரிங்க வச்சு பயங்கரமா வித்த காட்டுவானே. சோ நான் இன்னைக்கு யாரு என்னன்னு இவங்களுக்கு காட்டுறேன்னு அவன் ரிங்க ஆட்ட ஆரம்பிச்சிருவான். எங்க நம்மால எல்லாம் கஷ்டப்பட்டு கப்பலை பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவன் ஏதாச்சும் பண்ணானா கப்பல் மொத்தமா காலி. அவன் 1 2 ஜாங்கோம்பா, அவ்வளவுதான். அவன் கப்பலை வெடிச்சு அந்த கப்பல் பக்கத்துல இருக்க அயன் பிஸ்டோட கப்பல்ல சாஞ்சி 2 கப்பலுமே தண்ணியில மூழ்கிரும். நம்மளுக்கு முழிச்சிட்டு இருப்பானுங்க, எப்படா இது நடந்துச்சுன்னு. உசோப்பு தான் பீரங்கி பக்கத்துல நின்னுட்டு இருப்பான். யாரா இதை பண்ணேன்னு கேட்பாங்க. சும்மாவே பில்டப் பண்ணுவான். இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்கல்ல, ஆமா நான் தான் பண்ணேன், பக்காவா கால்குலேட் பண்ணி கரெக்டா அடிச்சிட்டல, எப்படி நான் மாஸ் இல்லன்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். ஆமா சூப்பர்னு பாராட்டி தள்ளுவாங்க. இப்ப என்னன்னா சவுத் சைடு இருந்த கப்பல் காலி, அதனால அந்த வழியா எஸ்கேப் ஆகி போயிடலான்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஆனா மிஸ்டர் 2 கப்பல்ல இருந்து ஒருத்தன் பெரிய பஞ்சாயத்துன்னு கத்துவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா, என்னன்னா பிளாக் ஏஜ் வந்துட்டாலாமா. அவ பேரை கேட்டோன்னே மிஸ்டர் 2கே அள்ளு விடும். அட பிளாக் ஏஜ் வேற யாரும் இல்ல, ஹினா. அவ தானே நேவி ஹெட் குவார்டர்ஸோட கேப்டன். இந்த ஏரியாவே அவ கண்ட்ரோல்ல தான் இருக்காமா. சொல்ல போனா அவ தான் பெரிய தலைவலியே. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எஸ்கேப் ஆலன்னா பெரிய பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க பயங்கரமா வந்துட்டு இருப்பா. அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம ஆளுல லாக் பண்ணி ஓரளவுக்கு வீக் ஆகிட்டாங்கல்ல. ஆனா அவங்களுக்குமே இப்ப பிரச்சனை தான். ஏன்னா பிளாக் ஏஜ் ஃபார்ம் பண்ணணும்னா 4 பக்கமும் கப்பல் இருக்கணும். ஆனா இப்போ ஒன் சைடு இல்ல. ஆனா அவ அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், நம்ம டீல் பண்றது சாதாரண ஆள் இல்ல, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாலே போதும், இல்லன்னா நம்மளையே பொளந்து கட்டிடுவானுங்கிற மாதிரி சொல்லுவான். நான் உள்ள இறங்கிட்டேன்னா எவனும் குறுக்க வந்துடாதீங்க, அப்புறம் எனக்கு தொல்லையா தான் இருக்கும்னு அவளும் ஓகேம்பா. இங்க மிஸ்டர் 2 நம்மளுக்கிட்ட கத்திட்டு இருப்பான். என்னன்னா இவங்க சீக்கிரமா அந்த சவுத் சைடு எஸ்கேப் ஆனாங்கன்னா அளவுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காமா, அதனால அதை பண்ணலாம்பா. ஆனா லூஃபி நீ அப்படி தப்பிக்கணும்னா தாராளமா தப்பிச்சு போம்பா, எங்களால முடியாதுன்னு. என்ன இவன் இப்படி சொல்லிட்டானேன்னு மிஸ்டர் 2 முழிப்பானா. அவங்க ஆளுங்கெல்லாம் அங்க
அங்க கத்திட்டு இருப்பானுங்க. அட நம்மளாச்சும் எஸ்கேப் ஆகி போயிடலாம் வாங்கன்னு. அட ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னா இவங்க சவுத் சைடு போனாங்கன்னா எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா திருப்பி இங்க வர முடியாது. இவங்க தான் விவிக்கு 12 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்களே. அவங்களுக்கு வெயிட் பண்றதுக்காக தான் இவங்க அசையாம இங்கே இருக்காங்க. மிஸ்டர் 2 உயிரை விட பெருசா அப்படி என்னத்த தான் பண்ண போறீங்கன்னு தெரியலன்னு கத்துவானா. லூஃபி எங்க ஃப்ரெண்ட நாங்க பிக்கப் பண்ண போறோம்னு சொல்லுவான். மிஸ்டர் 2 ஸ்டன் ஆயிருவான். அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்காண்டி தான் இதெல்லாம் பண்றீங்களா? சூப்பர்னு. அட அவனே ஃப்ரெண்ட்ஸ் என்ன உயிரை விடுவானே. இங்க அலுப்பானா பேலஸ்க்கு முன்னாடி காட்டுறாங்க. மக்கள் எல்லாம் கிங் பிரின்சஸ் ஸ்பீச்சுக்காண்டி பயங்கரமா ரெடியாகி நின்னுட்டு இருப்பாங்க. இங்க கிங்கும் இகாரமும் பேசுறதுக்கு டைம் ஆயிருச்சு விவி, நீ ரெடியானு போய் கேட்டா நான் ரெடி. ஆனா நான் உங்க 2 பேர்கிட்டயும் முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும்பா. அப்படி என்னத்த பேச போறான்னு அப்படியே முழிப்பாங்க. அதே நேரம் இங்க காட்டுறாங்க எல்லாம் போன் கிளேன்னு கத்திட்டு இருப்பாங்க. என்னன்னா மிஸ்டர் 2 ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம உயிருக்காக பயந்து ஒரு ஃப்ரெண்ட தன்னந்தனியா விட்டுட்டு போயிட்டான். நம்மளால நாளைக்கு சாப்பிடும் போது நிம்மதியா சாப்பிட முடியுமா இல்ல என்ஜாய் பண்ண முடியுமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டவனே எல்லாம் ஷாக் ஆவாங்க. அப்படியே அழுதுகிட்டே 2 crew மெம்பர்ஸும் நல்லா கேளுங்க, ஏன்னா நான் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்பா. அப்படி என்ன சொல்ல போறான்னு ஊன்னு கவனிப்பாங்க. கட் பண்ணா அடுத்த சீனே மிஸ்டர் 2 கப்பல் மட்டும் தனியா பிச்சுக்கிட்டு போகும். அதை பார்த்த நேவி ஆளுகளுக்கு செம ஷாக்கு. இன்னொரு ஷாக் என்னன்னா மிஸ்டர் 2 கப்பல்ல தான் ஸ்டார் ஹேட்டோட டீமும் இருக்காமா. அதுல எஸ்கேப் ஆகி போறாங்கன்னு முடிவு பண்ணிடுவாங்க. 2 கப்பல்லாம் எஸ்கேப் ஆறது கஷ்டம், ஒண்ணுனா ஈஸியா புடிச்சிடலாம்ல, விடக்கூடாதுன்னு அத்தனை மரைனுமே சும்மா பிச்சுக்கிட்டு போவாங்க. அப்படி வேகமா போனவங்க ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. ஆனா அந்த டைம் நமி கவுண்ட் பண்ணிட்டு இருப்பா, இன்னும் 3 நிமிஷம் தான். கரெக்டா மெரைனோட கப்பல் பக்கத்துல வந்த உடனே ஃபுல் ஸ்பீட்ல கப்பல் எடுங்கம்பா. அந்த டைம் தான் ஹினாக்கு பெரிய ஷாக்கு. என்னன்னா மிஸ்டர் 3 கப்பல்ல இருந்தது லூஃபியோட டீமே கிடையாது, எல்லாம் மிஸ்டர் 3யோட ஆளுங்க. இந்த பக்கம் இவங்களை ஏமாத்தி கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள அந்த பக்கம் தப்பிக்க வச்சிட்டான். அவங்க ஈஸ்ட் சைடு விவிய பாக்குறக்காண்டி போவாங்க. இங்க மிஸ்டர் 2 விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான், ஏமாந்தியான்னு. அதுக்கப்புறம் பில்டப்பா பண்ணி தள்ளுவா, நாங்கெல்லாம் அப்படி எங்க கிட்ட எல்லாம் வேலைக்கு ஆகாது, எப்படி உன்னைய ஏமாத்தணும் பாத்தியா அப்படி இப்படின்னு. அவளுக்கு கொல்ல காண்டாவும். அதுக்கப்புறம் பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுத்து நாங்க ஸ்டார் ஹேட்டோட ஃப்ரெண்ட்ஸுங்க, நாங்க துரோகம் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா சென்டிமெண்டெல்லாம் பேசுவான். உடனே அவன் crew members எல்லாம் தேம்பி அழுவாங்க. இனாக்கு தான் கொலை வெறியாவும், என்ன கேவலப்படுத்திட்டான்டா இவன். இங்க லூஃபியோட ஆளுங்க எல்லாம் நின்னு பாத்துட்டு இருப்பாங்களா. அங்க மிஸ்டர் 2 கப்பலை மெரைன் ஆளுங்க அட்டாக் பண்ண, மெரைன் ஆளுகளை இவங்க அட்டாக் பண்ண, அந்த இடமே பயங்கர கலவரமாவும். மிஸ்டர் 3 எல்லாம் மெரைன் ஆளுகளை போட்டு பொலந்து கட்டுவான். சோ அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி பயங்கரமா சண்டை போறத பார்த்த உடனே நம்ம ஆளுங்க எல்லாம் தேம்பி அழுது, கண்டிப்பா உன்னை நாங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம், இங்க தான் பெஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருப்பானுங்க. இனாக்கெல்லாம் கொலை வெறியாவும். இங்க மிஸ்டர் 2 மெரைன் ஆளுங்க கப்பல் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வெறியோட ஒரு கத்துவான். இனா அவனை வேகமா அட்டாக் பண்ண ஓடி வருவா. லூஃபி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மிரண்டுருவான். ஏன்னா அந்த இடமே மொத்தமா திபுன்னு கொழுந்து விட்டு எரியறதோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதாவது அலபெஸ்டால முன்னாடி கொஞ்சமா பஞ்சாயத்து பெருசாகிட்டே போச்சு இல்ல, அந்த டைம் இகாரம்க்கு சீக்கிரட்டா எவனோ ஆர்கனைசேஷன் வச்சிருக்கான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம அவன் ஆளுகளை சேர்ந்தவனுக்கு தான் எல்லா வேலையும் பண்றானுங்க. ஆனா அவனுக்கு யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரே குழப்பம். ஆல்ரெடி கண்ட்ரியே நாரிட்டு இருக்கு, இதுல இன்ஃபர்மேஷனும் வெளியில இருந்து வர்றது ரொம்பவே கஷ்டம். இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணலனா கண்ட்ரிக்கே பெரிய ஆபத்தாயிரும். அதனால நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு விவி சொன்ன உடனே இகாரம்லாம் தெரிச்சிருவான். என்ன இது என்ன சின்ன காரியமா, இதனால விவியோட உசுருக்கே ஆபத்தாயிருச்சுன்னா அதனால எனக்கு வேலை இருக்கு, நான் வரமாட்டேன்பா. இதெல்லாம் ஒரு ரீசனா, என்னால எல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க முடியாது, நான் களத்துல இறங்கி கலக்காம விட மாட்டேன்னு அன்னைக்கு வெறியோட கிளம்புனவ இன்னைக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு அவ கண்ட்ரியை காப்பாத்திட்டா. அப்புறம் ராஜ நட போட்டு அப்படியே கெத்தா வருவா. அதே நேரம் இங்க நம்மளோட கப்பலை மெரைன் ஆளுகளை வேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் வந்துட்டு இருக்காங்க. இங்க பிரின்சஸ் விவிய பார்க்க போறோம்னு உடனே மக்களுக்கெல்லாம் செம ஹாப்பி. அவளும் வந்து நிப்பா, மக்கள்லாம் பார்த்து சந்தோஷத்துல கத்துவாங்க. பிரின்சஸ் விவி நீங்க ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டீங்க அப்படி இப்படின்னு. ஒரு செகண்ட் அப்படியே கண்ணை மூடி பாப்பா. அன்னைக்கு அவ மட்டும் இகாரம் கிட்ட அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு வரலனா இன்னைக்கு இவ கண்ட்ரியவே காப்பாத்தி இருக்க முடியாது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுவா. என்னன்னா ஒரு லிட்டில் அட்வென்ச்சருக்கு நான் போனேன்னு ஆரம்பா. மக்கள்லாம் பிரின்சஸ் விவி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவ பேசுறத டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல யூஸ் பண்ணி எல்லா ஊருக்குமே பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாத்துக்குமே செம ஹாப்பி, நல்ல வேளை பிரின்சஸ் விவி நல்லா இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம மத்த ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே அலுப்பனால செரிமோனி ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன ஒரு 2 மணி நேரம் டிலே ஆமா. அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரே குழப்பம். அந்த ஸ்பீச்சை நம்ம கிங் எல்லாம் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ கோசாவோட அப்பா கோசா கிட்ட, அடே நான் பெத்த முட்டா பையல, விவி பேசிட்டு இருக்கா, சீக்கிரம் வெளியே வாமா, அதான் ஆம்பிளிஃபயரை வச்சு எல்லா இடத்துக்கும் நல்லாவே கேக்குது, நான் எதுக்கு வெளியே வரணும், புள்ளுக்குள்ளியா கேக்குதுன்னு ருசிச்சு கேட்டுட்டு இருப்பான். அப்ப விவி என்ன சொல்லுவா, அவ ஸ்டார்ட் பண்ண அந்த சின்ன ஜேர்னில ரொம்பவும் விரக்தியாகி கண்ட்ரியை விட்டு போனதும் டார்க் சீல சுத்திட்டு இருந்தாலாமா. அப்ப அந்த அவ பயங்கரமான ஐலாண்ட் எல்லாம் பார்த்தாலாமா. அங்க இருக்க கிரியேச்சர்ஸ் சீனரிஸ்ன்னு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இவ பார்த்ததே இல்லையா. அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது அவ கவலை எல்லாமே கொஞ்சமா குறைஞ்சதாமா. நான் ஒரு பெரிய டார்க்கான சூறாவளியில மாட்டிட்டேன், அதுவும் ஒரு தனியாளா சின்ன கப்பல்ல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல இப்படிங்க சொல்ல அங்க நம்ம ஆளுங்க மெரைன் ஆளுங்க கூட வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. வர்ற மெரைன் கப்பல் எல்லாத்தையுமே திருக்க விடுவாங்க. இப்ப நம்ம விவி கதைக்கு வருவோம். அப்படி அவ சூறாவளியில மாட்டிட்டு இருக்கும் போது அவளுக்கு எந்த ஒரு ஒளியுமே தெரியல. பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்க வேவ்ஸ்ல திசை மாறி போனாலாமா. என்னதான் அந்த கடல் கூட சண்டை போட முடியலனாலும் எதிர்த்து நின்னு போனாலாமா. அப்பதான் அந்த கப்பல் சொல்லிச்சான், இங்க பாரு உனக்கான வெளிச்சம் அங்க இருக்குன்னு. அட வேற யாரும் இல்ல, நம்ம ஆளுல தான் சொல்றா. இவ்வளவு கஷ்டத்துல மாட்டிட்டு இருந்தவள அவங்க தான் வந்து கை கொடுத்து காப்பாத்தினாங்கன்னு. ஆனா வரலாற்றுல இது ஒரு இல்யூஷனா தான் பார்க்கப்படும்பா. ஆமா பைரட்ஸ் வந்து இந்த மாதிரி கண்ட்ரியை காப்பாத்தினாங்கன்னு சொன்னா எந்த லூசு பயலாச்சும் நம்புவானா. ஆனா அதுதான் உண்மைம்பா. அத
அதாவது அந்த இல்யூஷன் தான் உண்மைம்பா. மக்களுக்கு ஒண்ணும் புரியல, அவனுங்களா ஒரு மீனிங் எடுத்துக்குவானுங்க. அதாவது நேவி ஆளுங்க வந்து ஹெல்ப் பண்ணாயிலாமா, அதத்தான் விவி சீக்கிரட்டா சொல்றாளாமா. எம்பூட்டு பெரிய மூளை ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. அதே நேரம் இங்க நம்மளுக்கெல்லாம் விவி வருவாளா மாட்டாளான்னு அப்படியே வெயிட் பண்ணுவாங்க. ஜோரோ என்ன சொல்லுவான், அவளோட வாய்ஸ கேட்டு இல்ல, அது அலுப்பர்னால நடக்கிற செரிமோனி அங்க இருந்து தான் பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ கண்டிப்பா அங்கதான் இருக்கணும், அவ ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டா, சோ கண்டிப்பா வரமாட்டான்னு சொன்னா லூஃபிக்கு இன்னும் நம்பிக்கை இல்லவே இல்ல. அது விவியோட வாய்ஸை யாரும் மிமிக்ரி பண்ணிருக்காங்க, அவ வருவா, பேசாம இருங்கம்மா. சரி இதுக்கு மேல எப்படி வெயிட் பண்றது, ஆல்ரெடி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியாச்சு, அதனால போலாங்கிற மாதிரி சொன்னா லூஃபிக்கு இன்னும் பயங்கரமான நம்பிக்கை, கண்டிப்பா அவ வருவா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நேவி ஆளுங்க இன்னும் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கானுங்க, இவங்க இதே மாதிரி இங்கேயே இருந்தாங்க கண்டிப்பா டன் டன் டனக்கனகாதான், அதனால போய் தான் ஆகணும். கிவ் அப் பண்ணிரு லூஃபி, நம்ம போலான்னு சொன்ன உடனே அவன் பையலுக்கு மூஞ்செல்லாம் தொங்கி போயிரும். அதே நேரம் இங்க மக்களை காட்டுறாங்க, அவங்க எல்லாம் மேல பார்த்து என்னடா நடக்குதுன்னு பயங்கரமா முழிப்பாங்க. அது மட்டும் இல்லாம கையில வச்சிருக்கதெல்லாம் தூக்கி வீசி, யார் இந்த ஃபேக் பிரின்சஸ், சொல்லுங்க பிரின்சஸோட மூஞ்ச காட்டுங்க, இல்லன்னா பிச்சு போடுவோம் பிச்சுன்னு கத்துவாங்க. அப்போ பிரின்சஸா வந்து நிக்கிறது யாரான்னு பார்த்தா நம்ம இகாரம். உண்மையை சொல்லுங்க, ரியல் பிரின்சஸ் எங்க இருந்து பேசுறாங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்னு கத்திட்டு இருப்பாங்க. விவியான்னு சொல்ல வாய் எடுப்பான், மண்டையிலே ஒரு கட்டை வந்து அடிக்கும், நல்லா வீசுறாங்கன்னு அப்படியே நிப்பான். இங்க நம்மளைய கரெக்டா கிளம்பும் போது விவி கூப்பிடுற சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா விவி ஆக்சுவலா அங்கதான் இருக்கா. அப்ப இவ்வளவு நேரம் அங்க விவியா நின்னுட்டு இருந்தது விவி இல்ல, இகாரம். அவ இங்க நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்திருக்கா. லூஃபிக்கு விவிய பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி, ஐ வந்துட்டான்னு ரைட் கூப்பிட்டு போயிடலாம், நாங்க நேவி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்களே, தட்டு புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணணும், கப்பலை திருப்பலான்னு சொன்னா அப்பதான் அங்க இருந்து கத்துவா, நான் வந்தது உங்களுக்கு குட் பை சொல்ல, நல்லபடியா போயிட்டு வாங்கம்பா. நம்மளுக்கு உடனே ஷாக் ஆகும், எப்படியே இதே மாதிரி கத்திட்டே இருக்க முடியுமா, உடனே அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் சொல்லுவா, என்னால உங்க கூட வர முடியாது, ஆனா நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிம்பா. எல்லாம் முழிப்பாங்க, பிரின்சஸ் அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்க ஒன்னும் புரியலையேன்னு. மெரைன் ஆளுங்க பாத்துருவானுங்க, அது அலபாஸ்டாவோட பிரின்சஸா, அவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அலுப்பர்னால இன்னைக்கு செரிமோனி ஆச்சே, ஒன்னும் புரியலையேன்னு லுக் விட்டுட்டு இருப்பாங்க. இவன் என்ன சொல்லுவா, எனக்கும் உங்க கூட நிறைய அட்வென்ச்சர் போகணும்னு ரொம்ப ஆசைதான், ஆனா என்னால என் கண்ட்ரியை விட்டுட்டு வர முடியாது, எனக்கு என் கண்ட்ரியை ரொம்ப பிடிக்கும்பா. இங்க பேலஸ்க்கு முன்னாடி நம்ம இகாரம் எவ்வளவோ ஆடி பாப்பான் பாடி பாப்பான், அதாவது இவன் தான் பிரின்சஸ்ங்கிற மாதிரி காமிக்க, ஆனா எல்லாரும் இது இகாரம்னு கரெக்டா கண்டுபிடிச்சு பச்சை பச்சையா திட்டுவாங்க. ஆனா லூசு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டின உடனே பரவாயில்லையே நல்லா டான்ஸ் ஆடுறாரு, காமெடியா இருக்குன்னு எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஆனா விவியையும் பாக்கணுங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. எங்க தான் விவி தெளிவா சொல்லிட்டாலே, என்னால வர முடியாது நீங்க போங்கன்னு. என்னதான் அவ வரலன்னு சொன்னாலும் என்னைக்குமே நம்ம ஒண்ணுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. எப்படின்னா இவங்க அலபாஸ்டாக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ்டர் 2 இவங்கள மாதிரியே மாற முடியும்னு கண்டுபிடிச்சாங்களா. அந்த பஞ்சாயத்தை சரி பண்ண என்ன பண்ணாங்க, கையில ஒரு எக்ஸ் மார்க் போட்டு அது மேல ஒரு கட்டு போட்டுக்கிட்டாங்க. அது எதுக்குன்னா நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நம்மள என்னைக்கும் பிரிக்க முடியாது, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றதுக்காக. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து புள்ளத்த 6 மாதம் ஆள ஆரம்பிச்சிருவா. கண்டிப்பா நம்ம மறுபடியும் மீட் பண்ணணும், அந்த டைம் நீங்க மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டா பாப்பீங்களான்னு கேப்பா. அப்ப மெரினாளுங்க பார்த்துட்டு, பாத்தியா பிரின்சஸுக்கும் பைரட்ஸுக்கும் லிங்க் இருக்கு, இத நம்பவே முடியலையே, இது நிஜமா இருக்குமான்னு அப்படியே டவுட்ல பேசிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க லூஃபி இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே எங்க ஃப்ரெண்டுன்னு சொல்ல வாய் எடுப்பான். நான் நம்பி வாயோட வச்சு ஒரே அமுக்கு, ஏன்னா இப்ப பிரின்சஸ்க்கு இவன் ரிப்ளை கொடுத்தானா அங்க நேவி ஆளுங்க கன்ஃபார்மே பண்ணிடுவானுங்க விவிக்கும் இவங்களுக்கும் லிங்க் இருக்குன்னு. ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் பைரட்ஸ், அவ கூட கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சாலே அவளையும் கிரிமினல் ஆக்கிடுவானுங்க. அதனால அந்த கண்ட்ரிக்கு தான் ஆபத்து, சோ எதுவுமே சொல்லாம இருக்கதான் பெஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி நின்னுக்குவாங்களா. உடனே அவ கண்ட மேனிக்கு அழுவா, மறுபடியும் நீ ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டாங்க போலயேன்னு. ஆனா நம்மால என்ன பண்ணுவாங்க, கையில எக்ஸ் மார்க் டாட்டூ போட்டிருந்தாங்கல்ல, அதை தூக்கி காட்டுவாங்க. அதாவது நீ என்னைக்குமே எங்க ஃப்ரெண்டு தான் சொல்றதுக்காக. அந்த சிம்பிள் அவங்க காட்டின உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே ஆனந்த கண்ணீர்ல அவளும் கருவும் கை தூக்கி காட்டுவாங்க. என்ன ஆனாலும் சரி நம்ம கையில இருக்கே இந்த எக்ஸ் மார்க், அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட சைன்னு சொல்லிருப்பாங்க. இப்ப அதை காமிச்சோன்னா அவளுக்கும் சந்தோஷம். அந்த டைம் மெரைன் ஆளுங்க கண்ட மேனிக்கு லூஃபியோட கப்பலை அட்டாக் பண்ணுவாங்க. எந்த அட்டாக்குக்கும் கொஞ்சம் கூட அசராம கைய தூக்கின மேனிக்கே நிப்பாங்க. அப்படியே தண்ணியெல்லாம் திருச்சு மலையா விழும், எந்த ஒரு அசைவும் இல்ல. அதாவது அவனுக்கு என்ன பண்ணாலும் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க முடியாதாமா. அதை பார்த்த சந்தோஷத்துல நம்ம விவி தேம்பி தேம்பி அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.